நமஸ்காரம். நம்ம இன்றைக்கி தக்காளி ஜவ்வரிசி வடம், அதாவது டொமேட்டோ சாபுதானா வடம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இது வந்து ஒரு 250 கிராம் டம்ளர் அதில் நான் ஜவ்வரிசி எடுத்துட்டுருக்கேன், அதாவது சாபுதானா எடுத்துட்டுருக்கேன். இது வந்து ஒரு 3 hours 1.5 டம்ளர் எந்த மெஷர் எடுத்துனேனோ அதே அளவில் 1.5 டம்ளர் வாட்டர் விட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்த்தா இந்த மாதிரி அமுங்கணும், அந்த அளவுக்கு நான் ஊற வச்சு எடுத்துட்டுருக்கேன். இப்போ 3 தக்காளி இதுக்கு எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் ஜவ்வரிசி பாருங்க, மாவு ஜவ்வரிசின்னு கேட்டால் கடையில் கிடைக்கும். இந்த நைலான் ஜவ்வரிசிலாம் இது பண்ணக்கூடாது. இதுதான் உங்களுக்கு வடாத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த ஜவ்வரிசி தான். இதுதான் நான் எடுத்து ஒரு 3 hours ஊற வச்சுட்டுருக்கேன். நான் இப்போ நம்ம தக்காளியை நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எந்த நாட்டு தக்காளி வேணாலும் எடுத்துக்கலாம், பெங்களூர் தக்காளி வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த விதமான தக்காளி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் கட் பண்ணிவிட்டு நான் இதுலேயே நான் இது சில்லி பவுடர், உப்பு, சால்ட்டு, அதுக்கப்புறம் பெருங்காயம் எல்லாமே போட்டு அரைச்சிட்ற போகிறேன் ஒன்றா. இதில் நான் பச்சை மிளகா காரம் போடலை. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த தக்காளியோடையே நம்ம உப்பு, அசஃபோடிட்டா பெருங்காயம், இந்த சில்லி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு, வேணும்னா தண்ணி விட்டுங்கோ. ஏன்னா நல்ல ஜூஸ் இருக்கிற தக்காளியாக இருந்ததுன்னா நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம், அதுலேயே நல்லா தண்ணி வந்துடும். அதை நல்லா அரைச்சுன்ட்டு நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா அதில் சில சமயம் அந்த தக்காளியில் விரலாம் இருந்ததுன்னா நம்ம ஏன்னா வருஷ கணக்கில் நம்ம இந்த வடம் வச்சுக்க போகிறோம், அது வீணாக போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நல்லா வடிகட்டி எடுத்துன்றேன். இப்போ நம்ம இந்த தக்காளி ஜூஸை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, நான் இந்த தக்காளி ஜூஸையும் நான் இந்த இது வாட்டர் அளவுக்கு நான் எடுத்துட்டுருக்கேன். இதில் நான் வாட்டரை எதுவும் நான் மிக்ஸ் பண்ணலை. திக்கான தக்காளி ஜூஸ் தான் இது. இதையும் நம்ம அந்த 5 டம்ளர், அதாவது 1 டம்ளர் ஜவ்வரிசி எடுத்துட்டோன்னா 5 கிளாஸ் 5 டம்ளர் நம்ம வாட்டர் எடுத்துக்கணும். இந்த ஜூஸையும் நான் கணக்கில் சேர்த்துட்டுருக்கேன். பாருங்க, இப்போ இந்த கிளாஸில் தான் நான் எடுத்துனேன் இல்லையா, சாபுதானா எடுத்துனேன். 1.5 கிளாஸ் ஊற வச்சுட்டேன் வாட்டர் விட்டு. இப்போ மிச்சம் இருக்கிற வாட்டரையும் அதில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஏற்கனவே அது ஒரு 3/4 கிளாஸ் இருக்குது. இப்போ இன்னொரு 1/4 கிளாஸ் நல்லா அலம்பி விட்டுடலாம் நம்ம வாட்டரை. இப்போ பாருங்க, 2 3 கிளாஸ் அளந்து விட்டுருக்கேன். நான் இன்னொரு 1/2 டம்ளர் வாட்டரை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அதை கொஞ்சம் லைட்டாக நம்ம சூடு பண்ணி வச்சுட்டோன்னா இது கட்டியானதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இப்போ என்னென்னா, இந்த டொமேட்டோ ஜூஸு, வாட்டர், இந்த சாபுதானா, அதாவது ஜவ்வரிசி எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம சேர்த்து கலர போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுன்ட்டு அப்புறம் ஸ்டவ்வில் வச்சு நம்ம கலரலாம். அதாவது கொஞ்சம் கை விடாத கலரணும். ஏன்னா இது நம்ம விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் அடி பிடிச்சிரும். அதனால் கை விடாத கலரணும். நீங்கள் ஏதாவது நல்ல உட்டன் ஸ்பூனோ எது உங்களுக்கு ஈஸியாக கையில் அந்த க்ரிப்பு பிடிச்சிக்கிறதுக்கு இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துன்னு நீங்கள் கலருங்கோ. இது என்னென்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கலர்ற மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஊற வச்சுட்டோன்னா பாருங்களேன், இந்த சைடில் நான் கொஞ்சம் வெந்நீரும் ஒரு 1/2 டம்ளர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஊற வச்சுட்டோன்னா நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் இதை கலரிடலாம். ரொம்ப சீக்கிரமாக திக்காயிடும். இது இந்த ஜவ்வரிசி நம்ம காமிக்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கு எப்படி ஊற வச்சதுனால என்னென்னா சீக்கிரம் வேகவும் வெந்துடும். அந்த முத்தாகவும் இருக்கும், நல்லா வேகவும் வேகும் இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணுறதுனால. இப்போ நம்ம நல்லா கலரி கொடுக்கலாம்.
இப்போ பாருங்க நல்லா தலை நல்லா கொதிக்க ஆரம்பிச்செடுத்து கெட்டியாக ஆரம்பிச்செடுத்து ஜவ்வரிசி உங்களுக்கு பார்த்தா தெரியும் மேலே நல்லா வெந்து வந்திருக்கு. முத்து முத்தாகவும் இருக்குது பாருங்களேன். அதெல்லாம் நல்லா வெந்திருக்கும், உங்களுக்கு ஹார்டாக இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும் கடிக்கிறதுக்கு. இப்போ வந்து நான் அந்த 1/2 டம்ளர் ஜலம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் நான் இப்போ இதிலேயே கலந்துன்ட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஆற ஆற இந்த ஜவ்வரிசி என்னென்னா நல்லா கெட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அதையும் விட்டுண்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து இறக்கி வச்சுடலாம். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு கலரே எப்படி இருக்குது பாருங்களேன், நல்ல ரெட்டு கலராக இருக்குது இல்லையா. நீங்கள் வந்து நீங்கள் வேணுன்னா சில்லியும் க்ரீன் சில்லியோட காரமும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு இட்டுண்டு நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில், நீங்கள் எப்படியோ பிளாஸ்டிக் ஷீட்டோ துணியோ உங்களுக்கு எப்படி சௌரியமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் இது வந்து ஆற்றுலையே நான் வந்து ஒரு டேபிளில் வந்து ஃபேனுக்கு கீழே நான் வந்து இட்டுருக்கேன். இந்த ஃப்ளாட் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம மேலே போய் வந்து அதாவது ஈரத்தோட கருடா இட்டு காய வைக்கிறது கொஞ்சம் அசௌகரியமாக இருக்குது வந்து. அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம ஃபேனு கீழே வச்சுட்டு அப்புறம் செகண்ட் டே வந்து நான் வந்து இதெல்லாம் எடுக்க வந்துடும் அடுத்த நாள் கார்த்தால். அதை எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய பிளேட்டில் வச்சு மேலே வந்து நான் மெலீஸான வந்து துப்பட்டா, ஜார்ஜட் துப்பட்டா எது இருந்தாலும் சரி, அதில் போட்டு மேலே மூடி நான் காய வச்சுட்டு வந்துடுவேன். ஏன்னா தூசிலாம் படாமல் இருக்கும். அதனால் வந்து அதேமாதிரி போட்டுடுறது. அதாவது இப்போ இது வந்து கரெக்டான டைம் வடாலாம் இடுறதுக்கு வந்து இந்த மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் நம்ம வந்து இடலாம். அதுக்கப்புறம் என்னென்னா காற்று ரொம்ப ஜாஸ்தியாகிடும். அதனால் வந்து மேலே ஏதாவது மூடி போட்டு மூடிட்டு தான், அதாவது இந்த துணியோ நீங்கள் இல்லைன்னா அந்த நெட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட்டெல்லாம் வந்து இதில் விற்கிறது, ஹார்ட்வேர் ஷாப்லலாம் விற்கிறது. அதை கூட நம்ம அந்த ஏதாவது பிளேட்டு மாதிரி வச்சுட்டு அது மேலே மூடி போட்டு கூட மேலே நம்ம வெயிலில் வந்து வைக்கலாம், நல்ல சன்லைட் வர இடத்துல வைக்கலாம். இப்போ பாருங்களேன், இந்த கரண்டியில் தான் நான் வந்து எடுத்து வைக்கிறேன். வந்து இந்த சைஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ, சின்னதாக வேணுன்னா சின்னதாக எடுத்துங்கோ, இல்லைனா பெருசாக நல்ல பெரிய பாப்பட் மாதிரி பொரியணும் அப்படின்னா பெரிய பாப்பட் மாதிரியும் நம்ம பெரிய ஒரு கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி இட்டோன்னா வந்து நல்லா பெருசாகவும் பொரியும். இந்த இப்போ கரண்டியாட்டி பின் சைடு கரண்டியாட்டி நம்ம வந்து இட்டுட்டு நம்ம அப்படி பண்ணினோன்னா நல்லா பரத்தலாம் நல்லா இருக்கும் ஒரே மாதிரி. இல்லைன்னா வந்து ஒரு சைடு தடியாக இருக்கும், ஒரு சைடு மெலிசாக இருக்கும். அதனால் ஒரு தடவை நம்ம அந்த கரண்டி பின்னாடி ஆட்டி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அழகாக ரவுண்டாக வந்து நல்லா ஒரே மாதிரி வந்துடும். அதாவது நம்ம சம்மரை வந்து நம்மளுக்கு சாதகமாக ஆக்கிக்கணும். வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ நம்ம பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து வருஷத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஸ்ட்ரெயினே இல்லாத நம்ம பண்ணிடலாம். இந்த வடை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம வந்து பாருங்களேன், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக கலராக இருக்குது பாருங்களேன். இது குழந்தைகளுக்கு பெரியவாளுக்கு பொரிச்சு கொடுத்தோன்னா வந்து நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். கலரும் நல்ல பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல அப்பிடைஸாக இருக்கும், சாப்பிடணும் போல். இது என்னென்னா 3 காய்ச்சல் நம்ம போட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டே இதில் போட்டுட்டேன், 2வது நாள் 3வது நாள் நம்ம வந்து சன்லைட்டில் காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். மாதிரி வடாலாம் நம்ம இப்போ பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வருஷத்துக்கு வரும். வந்து நான் நிறையாவும் காண்றது பாருங்க. இது ஒன்றும் பெரிய ஒரு 10 நிமிஷம்தான், 10லேருந்து 15 நிமிஷம்தான் ஆச்சு நான் இதெல்லாம் அரைச்சி கலர்றதுக்கு. அதுக்கு நம்ம இதேமாதிரி கரண்டி ஆட்டி நம்ம பண்ணால் வந்து இன்றைக்கி காஞ்சிட போகிறது, நாளைக்கு வந்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து வைக்க போகிறோம். நான் வந்து அந்த ஓமப்பொடி வடாலாம் பண்ணுறதுனாலும் இப்போ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு டே வந்து இந்த டேபிளில் இந்த ஷீட்டை போட்டு காய வச்சு விட்றது, அடுத்த நாள் தான் கொண்டு போய் வைக்கிறேன் நான் வந்து. ஏன்னா இந்த புறாலாம் வருது, ரொம்ப டஸ்ட்டு வருது. அதனால் வந்து நம்ம மூடி போட்டு வச்சாதான் வந்து அந்த டஸ்ட்டு மேலே படியாமல் இருக்கும். இப்போ நம்ம ஈரத்தோடு மூடி மேலே வந்து துணி ஏதாவது நம்ம போட்டோன்னா அதெல்லாம் ஒட்டின்றும். அதனால்
இது ஒரு காய்ச்சல் காய வச்சுட்டு நம்ம எடுத்து போய் போட்டோம்னா நல்லா காஞ்சி போயிடும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. நான் சொல்கிறது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ரொம்ப உடம்ப சிரமப்படுத்திக்கவே வேண்டாம். இந்த வெயிலில் மாடியில் போய் நின்றுண்டு அந்த இது வந்து டயர்டாக போய்டுறது. இப்போல்லாம் அந்த வெயிலில் நிற்கவே முடியல. இது ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். நம்ம வந்து கலர்றதுக்கு உண்டான நேரம் மட்டும்தான் இதுக்கு. உப்புரப்பு மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுங்க. ஏன்னா உப்பு ஜாஸ்தி போட்டுட்டோன்னா வடாத்துலலாம் உங்களுக்கு வந்து பொரிக்கும்போது ரொம்ப ஜாஸ்தி உப்பாயிடும். அதனால் ஒரு உப்பு குறைச்சலாக இருந்தாலே பரவாயில்ல. உப்பும் சரி காரமும் சரி, அதனால் பார்த்து போட்டுங்க நீங்கள் வந்து அந்த உப்புரப்பை மட்டும். வந்து நீங்கள் பெருசாக வந்து இடணும் அப்படின்னா பெரிய கரண்டியாக வச்சுட்டு பெரிய பெரிய இதுவாகவும் நீங்கள் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான். இந்த சைஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி எண்ணெய் நிறைய வைக்கணும். சின்ன சின்னதாக இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் வச்சா போகிறோம். இதுவே நல்லா வீரிண்டு பொரியும். இந்த கருடாமே நல்ல பெரிய சைஸாக தான் பொரியும். அது வடை இடும்போது கொஞ்சம் கேப் விட்டு எடுங்கோ. ஏன்னா நீங்கள் பக்கத்தில் இட்டுட்டேன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டின்றோம். இப்படி இருந்ததுன்னா தனித்தனியாக நம்ம எடுத்துடலாம். ஈஸி, நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸி. நல்ல ஷீட்டாக போட்டுங்கோ. அதை நல்லா தொடச்சிட்டு வந்து லைட்டாக எண்ணெய் போட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இட ஆரம்பிங்கோ. இது இப்போ நம்ம போட்டு ஒரு 4 ஹவர்லேயே பாருங்க, இந்த ஃபேனு கீழே போட்டதில் இது இப்படி ஈஸியாக எடுக்க வந்துருக்கு. நான் வந்து இப்படி திருப்பி போட்டுடுவேன். நைட்டு திருப்பி போட்டுட்டு காத்தால் கொஞ்சம் வெயில் வந்தோடனே மாடியில் மேலே கொண்டு போய் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு வச்சுடலாம். ஈஸியாக எடுக்க வருது பாருங்க. இந்த இடம் நல்லா காஞ்சிருக்கு. இப்படி தொட்டு பார்த்தோன்னா அது வந்து அப்படியே எழுமிண்டு வருது. இந்த இடத்துல தான் கொஞ்சம் காய்ச்சல் வேணும். நம்ம இப்படி கொஞ்சம் தள்ளி போட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாதையும் இருக்கும். ஈஸியாகவும் நம்ம எடுக்கலாம். ஒன்றோட ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாத அப்படியே முழுசாக வரணும் இல்லையா, உங்களுக்கு உடஞ்சி போகாத. எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்களேன், இப்போ காத்தால நம்ம பார்க்குறோம். நேற்றுக்கு போட்ட வடம் வந்து இவ்வளோ நல்லா காஞ்சிடுத்து. அப்படியே ஒன்றுமே இல்லை, வெயிட்டே இல்லாத அப்படியே எப்படி நல்லா காஞ்சிடுத்து பாருங்க. இதை வந்து நம்ம இன்னைக்கு வெயிலில் வந்து காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா காஞ்சிடுத்து. தனித்தனியாக எடுக்க வந்துடுது பாருங்க. அப்படியே நம்ம ஒன்றுமே இதுவே பண்ண மாட்டோம், அதுவே தானாகவே எழுப்பி வந்துடுது. இந்த மாதிரி ஒரு மெலீஸு துப்பட்டா இருந்ததுன்னா அது இது மாதிரி போட்டு மேலே நல்ல வெயிலில் வந்து இந்த மேலே போட்டுட்டோன்னா இதில் எந்த டஸ்ட்டும் படியாது, பூராலாம் எதுவும் பண்ண முடியாது. அதனால் இதே மாதிரி போட்டு நம்ம நல்லா உள்ளே மடித்து வச்சுட்டு வந்துட்டோம்னா அது மட்டும் காஞ்சிடும். என்ன தான் நம்ம வந்து வீட்டு உள்ள நம்ம ஃபேன் போட்டு ஆற்று உள்ள காய போட்டால் கூட வந்து வெயிலில் வந்து நம்ம 2-3 காய்ச்சல் போட்டு எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வடை வந்து பர்ஃபெக்டாக ஆகும். இப்போ வந்து நம்ம நல்ல சன்லைட் கீழே காய வச்சு எடுத்துக்கலாம். 2 நாளாவது காயணும். வெளியில் வந்து நம்ம காய வைக்கணும். அப்புறம் நல்லா காஞ்சிடுது. இப்போ வடை பாருங்களேன் எப்படி வந்திருக்கு பாருங்க, நல்லா காஞ்சு. இப்போ வடாத்தை பொரிச்சு பார்க்கலாம். எப்படி நல்லா பொரியறது பாருங்கோ. கருடா எப்படி நல்லா வீரிண்டு நல்லா பொரியறது பாருங்கோ. அந்த பொரியும் போதே தெரியும் எவ்வளோ கரகரப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வந்து எண்ணெயும் நல்லா காஞ்சு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பொரிக்க நன்னாவும் பொரியும் கருடா வந்து. நான் வந்து என்ன அந்த 250 கிராம் போட்டேன் ஜவ்வரிசி. அதுக்கு எவ்வளோ வடம் காணிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வடம் வந்து இருந்தது.
இந்த சைஸில் வந்து ஒரு 100 வடை வந்து எனக்கு வந்தது. கொஞ்சமாக தான் போட்டு காமிச்சேன். பாருங்களேன், கலரும் எப்படி இருக்குது பாருங்க. நன்னா இருக்குது கலரும் பார்க்குறதுக்கு. இது நல்ல ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்ட்ரெயினே இல்லாத நம்ம வந்து வடை வந்து டொமேட்டோ ஜவ்வரிசி வடை பண்ணிட்டோம். பாருங்களேன், அந்த சவுண்டு பாருங்கள் எப்படி போட்டோன்னே எப்படி வருது அப்படின்னு. அவ்வளோ நல்ல கரகரகரன்னு இருந்தது வடை வந்து. இப்போ பாருங்க, வந்து எல்லாம் வடைலாம் நம்ம பொரித்து எடுத்து வச்சாச்சு. வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்டான வந்து டொமேட்டோ ஜவ்வரிசி வடை ரெடியாக எடுத்து உங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லோரும் பண்ணி பாருங்கோ. பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கோ. லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. தேங்க்யூ.